good afternoon everyone. So this is being a first class for non-ferrous extractive metallurgy, right? Sajin, இதுக்கப்புறம் யாரும் ஜாயின் கொடுக்காதீங்க. 35B35 ஓகே சார். அதெல்லாம் ஓப்பனில் கொடுத்துருக்கீங்களா? இல்லை சார், நான் ஜாயின் கொடுத்த மட்டும் சார் வர முடியும். ஆமாம், இப்போ வந்துட்டுருக்கேன், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாரு. இதுக்கப்புறம் எதுவும் கொடுக்காது. ஓகே 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 சார். ஓகே ரைட். ஸோ நம்ம ஓகே ரைட். ஸோ நான்-ஃபெரஸ் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி என்ற சப்ஜெக்ட் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த செமஸ்டருக்கு அண்ட் மோரோவர் இட் இஸ் வெரி ஷார்ட் பீரியட் ஃபார் அஸ் டு கம்ப்ளீட் த சிலபஸ், ரைட்? ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். Right. So can you see the syllabus? Is it visible to everyone? Okay, right. So pyrometallurgy, hydrometallurgy, electrometallurgy, apro extraction. Mainly the subject is related with extraction of ores, right? Different types of ores, extraction. இது வந்து பேசிக்காக நம்ம எதுக்கு படிக்கிறோன்னா, being metallurgy involves study of metals and its properties, we need to have a knowledge of extraction of these metals, right, from its ores. ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஜென்ரலாக எப்படி பண்ணுவாங்க, ஒரு ஓர்லேருந்து, அதாவது ஒரு மைண்ட்லேருந்து ஒரு ஓரை எடுத்து அதுக்கப்புறம் சில ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து பியூர் மெட்டல் ஆர் நமக்கு தேவையான மெட்டல் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? வி மேக் இட், ரைட்? வி மேனுஃபேக்சர் ஆர் வி மேக் த வாண்டட் மெட்டல், ரைட்? ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தீஸ் மெட்டல்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஓர்ஸ், ரைட்? ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் அது பார்த்தோன்னா தெரியும், பைரோமெட்டலர்ஜி. So related to metallurgy we have three topics important related to extraction is pyrometallurgy, hydrometallurgy, electrometallurgy, right? So pyrometallurgy deals with heat, right? So the process la pathina nariya drying, calcination, so samandha heat samandhapatta ella reactionume vandu unaku vandu pyrometallurgy kila varum. Hydrometallurgy is related with solutions, water, அந்த மாதிரி சால்வன்ட் சொல்யூட்ஸ், அந்த மாதிரி டாப்பிக்லாம் இருக்கும் ஹைட்ரோமெட்டலர்ஜி. எலக்ட்ரோமெட்டலர்ஜி இஸ் ரிலேட்டட் வித் எலக்ட்ரிசிட்டி, ரைட்? டிஸ்டிலேஷன் ஆஃப் இது எலக்ட்ரோ ரிஃபைனிங், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டாப்பிக்குமே பைரோமெட்டலர்ஜி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 டீல்ஸ் வித் த டைப் ஆஃப் மெட்டலர்ஜி ப்ராசஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்ட்ராக்ஷன், ரைட்? அண்ட் அதர் 2 ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், something like for example copper, nickel எல்லாமே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அலுமினியம், மெக்னீஷியம், ஃபெரஸ் அண்ட் நான்-ஃபெரஸ் எக்ஸ்ட்ராக்ட். we have 2 types of extraction, right? non-ferrous and ferrous extraction. நம்ம ferrous extraction வந்து நம்ம தனியாக படிப்போம் அயன் மேக்கிங், ஸ்டீல் மேக்கிங்கில். இதில் வந்து நான்-ferrous extraction மெயினாக படிக்க போகிறோம், ரைட்? whichever is non-ferrous like aluminum, magnesium, zinc, tin எல்லாமே வந்து non-ferrous தான், சரியா? ஸோ அந்த டாப்பிக்லாம் வந்து 4th யூனிட்டில் பார்ப்போம். 5th யூனிட்டில் வந்து ஸ்பெஷல் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் மெட்டல்ஸ். இட் இஸ் வெரி ரேர் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், ரைட்? ஸோ ஒவ்வொரு மெட்டல்ஸுக்குமே ஒவ்வொரு ஓர்லேருந்து வர ப்ராசஸ் வந்து ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட்? ஸோ we have to deal with different types of process for all these metals, ரைட்? ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அண்ட் moreover for your references you can see here H.S. Ray, ரைட்? H.S. Ray இந்த புக்கு தான் வந்து ஜெனரலாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ people please get this H.S. Ray book through online or you can get it from me as e-book also, right? இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தால் நான் அனுப்பிச்சுட்றேன், or else you can search it in the internet, right? So
what I have planned is that I might give seminars to all students equally distributed, or else நான் செலக்ட் பண்ணி சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் they have to take seminar. Okay, is that okay? Any objection from your side? No, sir. No, sir. Okay, fine, then I will make a list of students for seminar immediately from tomorrow, right? நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைனா கூட அடுத்த கிளாஸ் எப்பயோ அந்த கிளாஸ்லேருந்து நான் சொல்கிற ஒரு ஆர்டரில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு ப்ரெசென்ட் இட், ரைட்? ஒரு நாளைக்கு 2 பேர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை 3 பேர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ரைட்? Depends upon the topic which I give. So Deepika or Sajin, they have to make a record of this video for every class, right? Even if I am in the absence of me, right? அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கேன்னா, if I am available, then it is not a problem, I can record the video. இப்போ நான் இல்லை சார், நீங்கள் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள், கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னா, ஸோ these 2 people have to take care of recording of video, Sajin and Deepika. Okay, sir. Attendance should be maintained strictly. Deepika will maintain the attendance, and Sajin can cooperate her, okay, and be on time for every classes. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, டைமுக்கு வர சொல்ல எல்லாத்தையும். அண்ட் மோரோவர் அசைன்மெண்ட்ஸ் எதாவது கொடுத்தோன்னா கரெக்ட் டைமில் சப்மிட் பண்ண சொல்லுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி நெட்வொர்க் இஷ்யூஸ் ப்ளீஸ் இன்ஃபார்ம் ஹிம் டு கால் மீ ஆர் டு டெல். உனக்கு வந்து சொல்ல சொல்லுங்கள், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்ல சொல்லுங்கள். Okay, sir. ஓகேவா? ஸோ பை நவ் வில் finish the class and we will have a special introduction from next class also. Okay, அந்த மாதிரி அடுத்த கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். And I will make the list and will send to Deepika and Sajin, whoever takes seminars from the next class. Okay, is that okay? Any doubts? Any till now? ஏதாவது கேட்கணுமா அந்த சப்ஜெக்ட் பற்றி? ஏதாவது புக்கு எதாவது கேட்குறது வந்து கேட்கலாம். Don't worry about the results. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்க தான் நினைக்கிறேன், ரைட்? நல்லா தான் எழுதிருப்பீங்க. இஃப் இன்கேஸ் எனி இஷ்யூஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. Okay, then I will wind up for today. We'll start the class from next class. Okay. Okay, then have a great day. Bye. Thank you, sir. Bye. Thank you, sir. Bye. Thank you, sir. Bye. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you. Attendance note பண்ணிக்கோடா. சார் நோட் பண்ணியாச்சு சார். ஓகே ஃபைன்மா. ஓகே தேங்க்யூ. அப்போ நான் வச்சிடுறேன். பாய். ஓகே சார்.